இந்தியாவின் லடாக் யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கி 2 புதிய மாவட்டங்களை சீனா உருவாக்கியுள்ளது. இதற்கு இந்தியா தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இதுபற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அண்மையில் பிரிக்கப்பட்டு லடாக் என்ற யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டது. தற்போது இந்த லடாக்கை ஒட்டிய பகுதிகளில் சீனா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஹீஹாங் என்ற 2 புதிய மாவட்டங்களை அண்மையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அது செயல்பாட்டுக்கு வரும் என்று சொல்லியிருக்கார்கள். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்திய எல்லையில் வரக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன. இதற்கு தான் தற்போது இந்திய அரசு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய ஜீவ நதியாக இருக்கக்கூடிய பிரம்மபுத்திராவுக்கு குறுக்கே ஒரு பெரிய நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய பல ஆயிரம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய திட்டத்தை ஏற்கனவே சீனா தொடங்கி இருக்கிறது. மற்றொரு எல்லை பகுதியான ஜம்மு காஷ்மீர் பகுதியிலும் தற்போது இந்த பிரச்சனையை தொடங்கி இருக்கிறது. இது குறித்து இந்தியாவுடைய நிலைப்பாடு குறித்து அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பில் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். சீனாவுடைய இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பை ஏற்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இல்லீகல் ஆக்குபைட் என்ற ஒரு வார்த்தையை அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை எந்த மாற்றத்தையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்திய எல்லையில் எந்தவித மாற்றத்தை ஏற்படுத்தாதெனவும் தூதரக வழிகளில் தொடர்ச்சியாக இந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்றால் இங்கு இருக்கக்கூடிய சீன தூதரை அழைத்து பேச்சுவார்த்தை செய்யப்படும் என்றும் அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பில் அவர் டெல்லியில் தெரிவித்திருக்கின்றார். இதாவது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டையும் நீர்வள உரிமைகளையும் இது பாதுகாக்கக்கூடிய வகையில் செயல்பாடு இருக்கும் என்றும் இந்த திட்டங்கள் மூலமாக இவையெல்லாம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். ராஜதந்திர முறையில் இந்தியா தொடர்ந்து செயல்படும் எனவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மபுத்திரா நதியை நம்பி வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரமே அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தை நம்பிதான் இருக்கின்றன. இந்த நிலையில் லடாக் பகுதியில் மிகவும் ஒரு முக்கியமான பகுதியில் 2 புதிய மாவட்டங்களை சீனா ஏற்படுத்தி அதை அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு இந்தியா கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது.